வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்ட் சேனல். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம கேன்வா பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கவும், இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் தான் இந்த வீடியோ. அண்ட் லாஸ்ட்டாக கேன்வா யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேன்வானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரீ கிராஃபிக்ஸ் எடிட்டிங் டூல். இதில் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் எடிட்டிங்கும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் கார்டில் இருந்து உங்கள் வெப்சைட் வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணலாம். மோர் தென் ஃப்ரீ. இது எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் டிசைனிங்னா என்னென்னே தெரிஞ்சுக்காமல் இதில் ஒரு பெஸ்ட்டான டிசைனிங் உங்களால் பண்ண முடியும். இதில் இருக்க ஆல்ரெடி ப்ரீபில்டு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி 0 லெவலில் டிசைனிங் ஸ்கில் இருந்தால் கூட உங்களால் ஒரு பெஸ்ட்டான டெம்ப்ளேட்டை பண்ண முடியும். எப்படி பண்ணுறேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் கேன்வா பற்றி ஃபுல்லாக பேசிக்ஸ் பார்த்துடலாம். கேன்வாவை நீங்கள் 2 டைப்பில் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட்ஸை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான எடிட்டெல்லாம் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணி. செகண்ட், நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பேசிக்கில் இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஒரு ஒயிட் பேப்பர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கேன்வா யூஐ பற்றி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் கேன்வான்னு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா ஹோம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். இதில் நீங்கள் கேன்வா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு பேசிக் ஓவர்வியூ மாதிரி இருக்கும். நீங்கள் இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க டிசைன்ஸ்லாம் ஷோ ஆகுது. நீங்கள் நியூவாக வரப்போ எம்டியாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. அண்ட் இதெல்லாம் நான் கேன்வா யூஸ் பண்ணி பண்ண டிசைன்ஸ். நம்ம சேனல் பண்ணுற எல்லா டம்ப்ளைனும் இதுலேருந்து தான் பண்ணுவேன். அண்ட் அதர் டிசைன்ஸ் டிஷர்ட் டிசைன்ஸ், நியூஸ் பேப்பர் டிசைன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டாக் சூஸ் பண்ணுறீங்கன்னா டாக் ரிலேட்டடான டிசைன்ஸு, இல்லை இந்த ஒயிட் போர்டு ரிலேட்டட் ப்ரெசன்டேஷன், இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாக்காக டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அதோடைய ப்ரீபில்டு டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ லிங்க்டின் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எதாவது ரேண்டமாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் இந்த ரேண்டம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான எடிட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இது மாதிரி நியூ டேப் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவையான எடிட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நான் சும்மா சாம்பிள் காட்டுறேன். அருண் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னுடைய மெயில் கொடுத்து நான் என்னுடைய லிங்க்டின் பேனராக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே இங்கே டிசைன்ஸ் இருக்கும். அண்டு அதர் டிசைன்ஸ் வீடியோ எடிட்டிங் இதில் பண்ணலாம். அண்டு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டையும் டிசைன் பண்ணலாம். அண்ட் இதில் 2 டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் அனதர் ஒன் பெய்டு. மோஸ்ட்டாக ஃப்ரீ டைப்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் காட்டணுன்னா, நான் வந்துட்டு இப்போது பர்த்டேன்னு நான் இப்போ சூஸ் பண்ணுறேன்னா, பர்த்டே ரிலேட்டடான போஸ்ட் தான் எனக்கு வரும். இதில் நான் ஜஸ்ட் என்னுடைய இமேஜஸ் மட்டும் இல்லை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே ஐக்கான் இல்லை. இங்கே ஒரு ப்ரோன்னு ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ப்ரோன்னு இருக்க ஐக்கானெல்லாம் நீங்கள் பே பண்ணி பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்ஸ். இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டிசைன் எடிட் பண்ணால் போதும். அண்ட் இப்போ அதுக்கு மேலே இந்த நேவிகேஷன் பாரில் இருக்க நேவ் மெனுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பார் நீங்கள் என்ன டாபிக் சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான டாபிக் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட் டிசைனாக, இல்லை ஜஸ்ட் ஏதாவது ஃபோட்டோ எடிட்டிங், அந்த மாதிரி நீங்கள் இங்கேயே டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிஸ்னஸ்னு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனு இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வச்சு அவங்களுடைய லோகோ, பிராண்ட் அதெல்லாம் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த டீம் வந்துட்டு ஒரு டிசைனில் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் எஜுகேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டடான கேஸ் ஸ்டடீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸாம்பிள் காட்டணுன்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா ஸ்டூடெண்ட் எப்படியெல்லாம் இந்த கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கான டெம்ப்ளேட்ஸ், அவங்க இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க, இன்ஃபோகிராஃபிக், அது மாதிரி பர்டிகுலராக ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். அண்ட் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை பொறுத்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுலேயே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அந்த பிராண்ட் லோகோ, பிராண்ட் கிட் இந்த மாதிரியான விஷயம்லாம் யூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா நீங்கள் ஏதாவது இதில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விஷ். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலேயே நான் மோஸ்ட்டாக எல்லாமே பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் லேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேன்வாவை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்,
அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது மூலிமா எப்படியெல்லாம் நீங்கள் பெனிஃபிட்ஸ் வாங்கலாம், அது மாதிரியான விஷயம்லாம் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அப்படியே இங்கே ரைட் கார்னர் வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிரியேட் டிசைன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த அது ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். அதே டைமில் இங்கே கஸ்டம் சைஸ், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ். அண்ட் இந்த ஐக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாவை நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் ஒரு சாஃப்ட்வேராகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபோனில் ஆப் இருக்குது, லேப்டாப்க்கான சாஃப்ட்வேராகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். போத் வெப்சைட் அண்ட் லேப்டாப்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. சேம் ஃபீச்சர்ஸ், சேம் எப்படி இங்கே வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் வெப்சைட்டில் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே கீழே பார்த்தோன்னா கஸ்டம் சைஸ் அண்ட் அப்லோட்னு இருக்கும். இந்த கஸ்டம் சைஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண முடியும். லைக் இப்போ நான் ஒரு 180 அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைஸ் ரேண்டமாக கொடுத்து நான் கிரியேட் டிசைன் கொடுத்தேன்னா எனக்கு அந்த சைஸில் ஒரு ஒயிட் ஷீட் க்ரியேட் ஆகிரும். இதில் நான் எனக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய லேப்டாப்பில் நான் டெஸ்க்டாப் ஆப் வச்சுருக்கிறதுனால இப்போ என்கிட்ட இது மாதிரி கேட்குது. எனக்கு நான் இப்போ வெப்சைட்லேயே காட்டுறேன். இப்போ நான் இது மாதிரி ரேண்டமாக க்ரியேட் பண்ணிட்ட பிறகு எனக்கு இப்போ நான் வேணும்னா பேசிக்லேருந்தும் பண்ணலாம், இல்லை நான் ஆல்ரெடி இது மாதிரி இருக்க டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது என்னால் கிளிக் பண்ணனா என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு தேவையான கலர் நான் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிள் காட்டணுன்னா இது இப்போ இது ரெட்டில் இருக்குது, நான் ப்ளூவாக மாற்றுறேன். அது மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் மாற்றலாம். எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். சும்மா இப்போ நான் அது காட்டணுமேங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அண்ட் இந்த சைடில் இருக்க 3 டாட் மெனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய என்ன அக்கௌண்ட்டுன்னு காட்டப்போ பர்சனலாக இல்லை டீம் அந்த மாதிரி இருக்கான்ட்டு. எக்ஸாம்பிள் காட்டணுன்னா நான் என்னுடைய காலேஜுக்காக நியூஸ் லெட்டர் பண்ணுறதுக்காக எங்கள் காலேஜில் ஒரு டீம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டீமில் இதெல்லாம் இருக்குது. லைக் நானே என்னுடைய ஃபேக்கல்ட்டிஸும் சேம் டைமில் நாங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் டீமாக இருக்கீங்கன்னா இது மாதிரி காட்டும், இல்லை பர்சனல்னால் ஜஸ்ட் பர்சனலில் மட்டும் காட்டும். அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் டு ப்ரோ வெர்ஷன், இது பிளான்ஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் ஹோம், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு ஹோமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் மேஜிக் ஸ்டுடியோங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்கு ஒரு ஃபீச்சர், 2024 எடுத்துகிட்டு வந்திருக்கு ஒரு ஃபீச்சர். லைக் இது எல்லாமே ஏஐ ரிலேட்டட். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ சும்மா ஜென்ரலாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ப்ராஜெக்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஷோ ஆகும். இப்போ நான் ஓப்பன் பண்ண 2 டிசைன் அண்டு இதுக்கு முன்னாடி நான் பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக டிசைன்ஸ் மட்டும் பார்க்குறது, இமேஜஸ் மட்டும் பார்க்குறது, அது மாதிரியும் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் thousands ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் நமக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எதை ரிலேட்டடாக நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோமோ, இல்லை எதை ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிக்கணும்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் காமிச்சேன். இதனாலும் சும்மா ரேண்டமாக காட்டணும்னா இப்போ இந்த சோஷியல் மீடியாவுக்கு நான் போகிறேன். இப்போ இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டோரி பண்ணுறதுக்காக நான் இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டோரிஸ்னு ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த சைஸ், அதுக்கான டிசைன்ஸ் இது மாதிரியெல்லாம் ஆல்ரெடி ப்ரீபில்டாக இருக்கிறது ஷோ ஆகும். அண்ட் வேணும்னா நீங்கள் உங்களுடைய ஓன் டிசைன் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரோ ஐக்கான், இந்த நார்மல் ஐக்கான், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்குங்க. இல்லை ப்ரோ ஐக்கானுக்கு மீனிங் நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வெறும் சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். அண்ட் இதில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் தனியாக பண்ணிக்கலாம். லைக் எந்த மாதிரியான கலர் வேணும், எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும், ஃப்ரீயாக ப்ரோவா, இல்லை எந்த கலர் டெம்ப்ளேட்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆல் ஃபில்டர்ஸ் கொடுத்து இதில் போய் நீங்கள் மொத்தமாகவும் பண்ணிக்கலாம். அண்ட் இது அந்தளவுக்கு ரொம்பவும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அண்ட் இப்போ நீங்கள் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் காட்டுங்க. கார்டு இன்வைட் பண்ணுறது, பிரிண்டபிள்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெம்ப்ளேட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒர்க் இட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவும் புதுசாக வந்த ஃபீச்சர் தான். இந்த ஃபீச்சர் என்னென்னா பிஸ்னஸ் பர்சன்ஸ் இல்லை இந்த ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிலேட்டடான இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். லைக் மார்க்கெட்டிங், சேல்ஸ், அது மாதிரி ப்ரொஃபஷ்னலான திங்ஸ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கேன்வாக்குள்ளே இருக்க thousands ஆஃப் ஃபோட்டோஸ் இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை உங்கள் டிசைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஐகான்ஸ். ஃபோட்டோஸ் மாதிரியே இதுலேயும் நிறைய ஐகான்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஐக்கானை நீங்கள் உங்கள் டிசைனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் க்ரியேட்டரை ஃபாலோ பண்ணணும், இல்லை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அண்ட் கண்டென்ட்ஸ் எதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸ்டார்ட் கண்டென்ட்ஸ்குள்ளே வரும். நான் எதுவுமே சேவ் பண்ணாதனால இப்போ எனக்கு எம்டியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பிராண்ட் கிட். இதுதான் நான் சொன்ன அந்த ப்ரோ வெர்ஷனுக்கான யூசேஜஸ். லைக் நீங்கள் எல்லாம் பண்ணுற எல்லா டிசைன்லையும் உங்களுடைய பிராண்ட் லோகோ இருக்கணும், இல்லை ஒரு டெம்ப்ளேட் மாதிரி பிராண்டுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கணும். அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா நீங்கள் இதை வந்துட்டு பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ஸ். அதாவது கேன்வாக்குள்ளே கேன்வாவை சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய அந்த ஆப்க்கான அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே பண்ணுறது டேரெக்டாக அங்கே வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் கூகுள் டிரைவ் இங்கே லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டிசைன் அங்கே சேவ் ஆயிரும். அண்ட் அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேன்வா ரிலேட்டட் ஏஐ ஆப்ஸு, இது மாதிரி எல்லா ரிலேட்டடான ஆப்ஸும் இங்கே ஷோ ஆகும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டீம் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஒரு டிசைனில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லைக் ஒரே பர்சன் வந்துட்டு ஒரே டிசைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நான் பண்ண என்னுடைய காலேஜ் நியூஸ் லெட்டரில் வந்துட்டு 4 பேர் ஒர்க் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு 4 பேர் வேறு வேறு இடத்துல இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு டீம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டீமில் வந்து ஒரே டிசைன் தான் இருக்க போகுது இல்லையா. நாங்கள் வந்துட்டு 4 பேரும் எங்களுக்கு தேவையான பேஜஸ் வந்துட்டு நாங்கள் அந்த டிசைனில் பண்ண ஆரம்பித்தோம். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு டீம் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு டிசைனை நீங்கள் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக ட்ராஷ். நீங்கள் டெலீட் பண்ணுற எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது வந்துட்டு எல்லாமே காமனான விஷயம் தான். அண்ட் இந்த மேஜிக் ஸ்டுடியோ பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மேஜிக் ஸ்டுடியோ பார்த்துட்டு எப்படி நம்ம ஒரு டிசைனை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேஜிக் ஸ்டுடியோங்கிறது வந்துட்டு ஃபுல்லாகவே ஏஐ ரிலேட்டட். அண்ட் இதில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ப்ரோ சம்மந்தப்பட்டது இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அது வந்துட்டு இமேஜாக மாற்றுறது, இந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் ட்ரை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ட்ரை மட்டும் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில இதெல்லாம் ப்ரோவில் இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம சாம்பிளுக்கு ஒரு டெம்ப்ளேட், நம்ம யூடியூப் தம்ப்லைன், இந்த வீடியோக்கான தம்ப்லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த இடத்துல யூடியூப் தம்ப்லைன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு எம்டியான ஒரு கேன்வா மாதிரி வந்திருக்கு. இதில் நான் இப்போ வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க மறந்துட்டு நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ இது வந்துட்டு டிசைன் மோடில் இருக்குது. டிசைன்னா இந்த டெம்ப்ளேட் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன், இந்த டிசைன்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கும் போது இதெல்லாம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி லைக் ஷேப் இருக்கும், இந்த எல்லாம் ஆரோஸ், ஃப்ரேம்ஸ், கிராஃபிக்ஸ், அது மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டணுன்னா, இந்த போஸ்டருக்கு வந்து இந்த போஸ்டருக்கு நான் ஒரு ஷேப் மோடில் வைக்கிறேன். நான் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேடியல் கலர், இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். இது நான் லேட்டர் மாற்றிப்போ இப்போ சாம்பிளுக்காக நான் இது மாதிரி காட்டுறேன். இதில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி காட்டணுன்னா, ஃப்ரேம்ஸ். லைக் இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம், எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃப்ரேம் இங்கே வைக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஒரு ஃப்ரேம். இதில் வந்துட்டு என்னோடய இமேஜஸை நான் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஆப்ஸுங்கிறதுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ்குள்ளே போனோன்னா நமக்கு எக்கச்சக்கமான இமேஜஸ் வரும். இப்போ இதுலேருந்து ரேண்டமாக ஒரு இமேஜ் எடுத்து இங்கே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இங்கே இருக்கும் போது இப்படி இருக்குது. இதுவே இப்போ நான் இந்த ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இது செட் ஆயிரும். இதை நான் வேணும்னா க்ராப் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணணுன்னா மறுபடியும் டிட்டாச் இமேஜ் கொடுத்தா ரிமூவ் ஆயிரும். நான் இந்த இமேஜ்குள்ளே போட்டு இது எப்படி க்ராப் பண்ணுறேன்னு காட்டுறேன். எடிட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை இந்த க்ராப் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வேணுங்கிற பொசிஷன் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரேம். இதுலேயே நம்ம இந்த கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோஸ், கிராஃபிக்ஸ். இப்போ நான் ஆரோன்ற ஒரு டாபிக் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்னு பார்த்தோன்னா இந்த ஷேப்ஸு, கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இங்கேயே வருது. இல்லை நீங்கள் மேலே இங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ கிராஃபிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு அனிமேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ், வீடியோஸ்,
ஷேப்ஸ் அது மாதிரி எதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரேம்ஸ் கூட வரும். இதில் இந்த ஏரோ ஃப்ரேமும் வரும். இப்போ இந்த ஃப்ரேமிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெக்ஸ்டர்ஸ் இதில் ஆல்ரெடி ஒரு சில டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் டிசைன்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் இல்லை ஆல்ரெடி டிசைன்டு டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேசிக்லேருந்து பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான கலர், டிசைன், எஃபெக்ட்ஸுன்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இது மாதிரி ஒரு டெக்ஸ்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்ற மாதிரி உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிராண்ட். இதில் தான் உங்களுடைய பிராண்ட் கிட் அந்த ப்ரோ வெர்ஷன் இங்கே யூஸ் ஆகும். உங்களுடைய லோகோ, உங்களுடைய பிராண்ட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்லோட்ஸ். உங்களுக்கு இங்கே தேவையான இமேஜஸ் எல்லாம் நீங்கள் இங்கேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிவைஸ்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். செட்டஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தோன்னா இது எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆயிரும். இதுக்குள்ளே நான் போய்ட்டு எடிட் பண்ணுறது. இங்கேருந்து நான் இந்த வீடியோ இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா இதுக்குள்ளே எனக்கு கரெக்டாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஷேப்புக்குள்ளே எனக்கு ப்ளே ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட் ட்ரா. இங்கேருந்து உங்களை ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிசைன்ஸை நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்குள்ளே சேவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஆப்ஸ். இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ், அது மாதிரியான விஷயங்கள்லாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு எப்படி இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம். நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் பார்த்த அந்த டெம்ப்ளேட்டை எப்படி பண்ணுங்கிறது நான் ஃபுல் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேன்வாவில் நான் வந்துட்டு ஒரு தம்ப்நெயில்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்துட்டு இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய இமேஜ், அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் அதில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். இல்லை ஃபைல்ஸ் அப்லோட்னு போயிட்டு ஃபைல் சூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். இந்த லைன் இது ஃபுல்லாக க்ராஸ் ஆயிடுச்சுன்னா இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் டேரெக்டாக இது இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் இந்த டிசைனுக்கு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு 2 கிரேடியண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு 3 கிரேடியண்ட்டாக வேணுன்ற மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வந்துட்டு இந்த ஸ்டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் கிரேடியன்ட் உங்களுக்கு வேணுங்கிறது இது மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கும். இது வந்துட்டு இப்போ 2 டைப்பில் இருக்குது. நான் 3 டைப் கிரேடியண்ட்டாக மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். இப்போ இன்னொரு கலர் ஆட் ஆயிடுச்சு. அது நான் என்ன கலருங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு 3 ஸ்டைல்டு கிரேடியண்ட்டாக மாறிடுச்சு. அண்ட் நான் வந்து இதுக்கு ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்னோடய இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன். இங்கே ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய இமேஜை. இங்கே நான் வந்துட்டு ட்ராக் பண்ண போகிறேன். நீங்கள் கிளிக் பண்ணாவே இங்கே வந்துடும். இல்லை நான் வந்துட்டு கரெக்டான சைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் நம்ம அந்த தம்ப்நெயிலில் கொடுக்க யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ்க்கு ஒரு ஃபாண்ட் டைப் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு இது மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இது ட்ரை பண்ணலாம். இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் வந்துட்டு இந்த ஒர்க் அவுட்டுன்னு இருக்க ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு எந்த கலர் சூஸ் ஆகும்னு பார்த்துட்டு இதோடைய எஃபெக்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் வரும். இல்லை நீங்கள் எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் சூஸ் பண்ணிவிட்டு
அதுக்கு கீழவே இந்த ஸ்டைலுக்கான கலர் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பிளாக் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த கேன்வான்ற இந்த இமேஜை வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். அது வந்துட்டு இமேஜ் ஸ்கொயரில் இருக்குது. ஜென்ரலாக லோகோனா சர்க்கிளாக இருக்கும் இல்லையா, நான் அதுக்கு வந்துட்டு சர்க்கிள் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கேன்வா லோகோ நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு டைட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஹவு டு கிரியேட் அ தம்ப்லைன் இன் கேன்வா. ஸோ அதுக்கு ஒரு ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் போய் எஃபெக்ட்ஸில் எனக்கு தேவையான ஸ்டைல் நான் சூஸ் பண்ணுறேன். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபாண்ட் கலரும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் இருக்க ஒரு தம்ப்லைனை நான் இப்போ இதுக்கு சாம்பிள்லாம் இங்கே வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் சர்ச்சில் போய் ரெக்டாங்கிள் ஃப்ரேம்னு போட்டாலே அது வரும். அண்ட் இது வந்துட்டு சின்னதாக இருக்குது, ஸோ இது செட் ஆகாது. அதை விட கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். இப்போ நான் இந்த இமேஜை வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் நமக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ வேறு ஃப்ரேம் எதாவது கரெக்டாக சூஸ் பண்ணுற முடியுதான்னு பார்க்குறேன். நமக்கு இந்த ஃப்ரேம் கரெக்டாக செட் ஆகிருக்கு. நான் இதுக்கு இப்போ பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ இது இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆரோவுக்கு நீங்கள் போய் ஆரோ டைப் பண்ணாவே போதும். இதில் நான் கிராஃபிக்ஸ் சூஸ் பண்ணுறேன். அந்த கிராஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. நம்ம இதில் ஆரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆரோவுக்கும் கலர் வைக்கிறோம். இங்கே வந்து கம்ப்ளீட் கைட் டு கேன்வா இது மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் கரெக்டாக. இது அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதில் வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்கும். மோஸ்ட்லி பிஎன்ஜி ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறது. அண்ட் இது மாதிரி ஒன்றும் டிஷர்ட் டிசைனு, இந்த போஸ்டர் டிசைன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் சொல்லுங்கள். நம்ம அதையும் ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம். நான் லாஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ட்டு, அது ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் பல ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெப்சைட் காட்டணும்னா நீங்கள் போய் குரோமில் ஃபேன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இது வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் கேன்வான்னு டைப் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நம்ம அங்கே பண்ணுற டிசைன்ஸு இது மாதிரி இங்கே ஒரு கிக் க்ரியேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணி நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் கிடைக்கிது பாருங்கள். 2000, 3000, 4000, அது உங்களுடைய லெவல் பொறுத்து மாறும். ஃபேயரை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு 6000 கூட இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தாவே போதும். அந்த கேன்வா டிசைனுக்கு அது வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி இங்கே ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பே பண்ணுறாங்க. அண்ட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணலாமா, கேன்வா சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான டாபிக்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு எதாவது டாபிக் சஜஷன் இருக்குனாலும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.